கால் வந்துட்டு வா. சேரன நாட்டிலம் பெண்களுடனே. அண்ணா தண்ணி அடிப்பீங்களா? இப்போமா நேத்தா? இதுக்கு முன்னால் அடிச்சேள், நல்லா அடிச்சேள், பிடிச்சி முடிச்சிட்டேள். சரி வா, வாடா தம்பி வா. எந்த ஊருடா? ராஜபாளையமா? உட்கார்ப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனைவி மக்கள் ஒரு புறமும் நீ ஒரு புறமும் இருக்கீங்க. இடையில போய் பார்த்துட்டு வந்தியா? இப்போ வர வச்சா போதுமா? சந்தோஷம். இந்தா இந்த 90 நாட்களுக்குள்ள வீட்டில் மனைவி வந்துடுவா. ஒற்றுமையாக வாழ்வீங்க. சண்டை சச்சரவு முடிஞ்சாச்சு, சமாதான பேச்சு வந்தாச்சு. நல்லா போயிட்டோம். அதே ராஜபாளையத்து எல்லை தான் நடத்துகிற வருமானத்துக்குரிய தொழில் தடைப்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்டு வந்தாங்க. என்னக்கா தொழில் நடத்துறீங்க? என்ன கம்பெனி? கால் நட்டுவாங்க. நீ யார் மகளா? வாழ்க. பையனங்க ஏ கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும். காற்றில் ஆடும் ரோஜா பூ சிவந்தே சிரிக்கும். உங்கள் வீட்டு எல்லைக்கு போனேன். அருமையான மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. என்ன, அதே பக்கத்தில் காளியம்மாளும் தாய் இருக்கிறா. நான் கருப்பசாமி இருக்கேன். அதெல்லாம் தாண்டி போன காட்டுக்குள்ளே ஒரு முனீஸ்வர சாமி இருக்கார். இப்போ 3 ஆண்டு காலமாக நீங்கள் நடத்தக்கூடிய தொழில் மத்தியமான நிலையில் இருந்துச்சு. இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளே எதிர்பார்க்காத நஷ்டங்களும் தொழில் வளப்படுத்த முடியாத வேதனைகளும் இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்காடா? அதனால் இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியுமா, அதில் வேறு எதுவும் ட்ராபேக் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு. இது நடந்தது இயற்கையாக நடந்திருக்கா அல்லது வேறு எதுவும் போட்டி பொறாமையர் யாரும் செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிற மன சிந்தனை உங்கள் உள்ளத்தில் ஓடுது. உண்மையா? இந்த நிலைகளை மாற்றி உங்கள் தொழிலை வளப்படுத்தி தந்தால் போதுமில்ல? செம்மையாக்கி தரேன். வரக்கூடிய புதன்கிழமை சாயங்காலம் என்னை பாருங்கள், தொழிலாக்கி தரேன். உனக்கு என்னடா வேணும்? குடிப்பியாடா? எவ்வளோ நாளாக குடித்த? கையை நல்லா பிடி, சிக்குன்னு பிடிறா. பிடி, கண்ணை மூடி பார்ப்போம். ஓஹோ, கால் வந்துட்டு வா பார்ப்போம். தூர விடுங்கம்மா. வந்தால் வர அராட்டம் இருக்கட்டும்மா. உன் உடம்புக்குள்ள வலது பக்கத்தில் ரொம்ப எரியுது, இடது பக்கத்தில் வலி எடுக்கு. வலப்பக்கம் எரிச்சலும் இடப்பக்கத்தில் வலியும் அப்படி சுண்டி சுண்டி வலிக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் காட்டுது. புரியுதா? இதனால் உனக்கு அப்பப்போ மைண்டு டிப்ரெஷன் ஆனது மாதிரி மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைகளை மாற்றி உன்னை சர்வ ஆரோக்கியத்தோடு வாழ வச்சு தந்தால் போதுங்களா? வாழ வச்சு தரேன். புதன்கிழமை என்னை பார். பக்கத்தில் வாங்க. கம்பெனியை பற்றி பேசும்பொழுது ஆயுஷை பற்றி கேட்குற, ஆயுளை பற்றி சொல்லும்பொழுது கம்பெனியை பற்றி கேட்க. ஒன்றை மாதிரி நானும் சாதாரண மனுஷனாக முடியுமா? பக்கத்தில் வா. என்ன கோயில்? வெற்றியாக்கி தரேன். நல்லா பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. புதன்கிழமை என்னை பாரு. கோயிலை போட்ட நீ யாருமா? வாங்க 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 பக்கத்தில். புதன்கிழமை என்னை பாரு. உங்கள் மனதெல்லாம் ஒருநிலைப்படலையே, தெளிவுபட மாட்டேக்கேட. நீ வெளியூரில் இருக்கியா? எந்த ஊரில் இருக்கிற? அப்படியே கண்ணை மூடு. ஒரு சர்ச்சு வருது உங்கள் ஊருக்கு போகிற சர்ச் இருக்கோ? வலதுபுறத்தில்.
சாதகம் பார்த்தியாமலாம்? எங்கே போய் பார்த்தேன்? என்ன சொன்னாங்க? சனி பகவானுடைய கோட்டை இருக்குன்னு சொன்னாங்களா? நல்லாக்கி தரேன், தெய்வமாக இரு. வரக்கூடிய புதன்கிழமை என்னை வந்து பாருங்கள், போய்ட்டு வாங்க. அடுத்து பேசுவோம்மா. சரி, புதன்கிழமை பேசுவோம், போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு அதே ராஜபாளையத்து எல்லை கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்கு திருமணம்? வாங்க. மனம் படைத்தேன் என்னை வடிவெடுத்தேன் உன்னை. முருகப்பெருமான் வராரு, எங்கே இருக்காரு? முருகனுக்கு மாலை விட்டு போவீங்களா? காலை விட்டுவாங்க. மத்தள மேளம் முரசொலிக்க பரிசங்கம் அல்லாமல் பாட்டிசைக்க கைத்தலம் நான் காண கனவு கண்டேன், கனவினில் நினைவாக. வைகாசிக்கு பிறகு திருமண காலம் நடக்கும், நல்ல ஜாதகங்கள் வரும். என்ன, இது ஒரு பெரிய வார்த்தை இல்லை நான் சொன்னது, சாதாரணம். ஆனால் உன் பிள்ளையினுடைய மனதுக்குள்ளே வர குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்கள் உங்கள் குடும்ப மானமெல்லாம் பறிபோயிருமோ அப்படிங்கிற வேதனையில் உன்னைய கொண்டு போய் தள்ளி இருக்கு. அவன் மனது தெளிவடையாமல் அந்த கல்யாணம் எப்படி சாமி நடக்கும் அப்படி ஒரு கேள்வி கேட்டியா? உன் உள்ளம் கேட்டுச்சு, உன் வாய் கேட்கலை. கால் வந்துட்டு வா, உட்காருங்க. பள்ளியறையில் நான் படுத்திருந்தேன், பக்கத்தில் வந்து நீ கண் மறைத்தாய். அவன் மனதை தெளிவு பண்ணி உள்ளே இருக்க விஷத்தை எடுத்துட்டு நல்ல பிள்ளையாக ஆக்கி தரேன், கல்யாணத்தை நடத்திடுவோம். புதன்கிழமை என்னை வந்து பார். இந்தா அருள் மாதிரி உண்டு, அந்த அருள் உண்மையானது. ஓ, வணங்கிக்கா முருகனை, சரியா? கர்மசாமிக்கு குழந்தை பற்றி கேட்டு வந்தது யார் இருக்கா? குழந்தையை பற்றி கேட்டு வந்தது என்னம்மா? அதுக்காண்டி குழந்தை வரணும்னு நினைக்காதீங்க. ஒரு குழந்தையை பற்றி கேட்க வந்திருக்காங்கன்னு சாமி சொல்லுவோம். குழந்தை வரம் அல்ல, ஆனால் ஒரு குழந்தையை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். என்ன வேணும்? பிள்ளைகளுக்கு இது ஒரு பொதுவான கேள்வி. நான் கேட்ட கேள்வி, பிள்ளைகளை பற்றி உங்கள் மன அழுத்தம் என்ன? நீங்கள் போய் நிற்கலாம், போங்க. இந்த கேள்விக்குறிகள் நீங்கள் இல்லை. என்கிட்ட ஒத்தையராட்டை விளையாட்டுலாம் என்கிட்ட கிடையாது. என்னப்பா குழந்தைகளுக்கு என்னப்பா? நின்று சொல்லு, நின்று சொல். என்னது? அப்படி கால் வந்துட்டுவான். சும்மா எதையோ சொல்லி உட்காந்து பேசணுங்கிறத பேசக்கூடாது, புரியுதா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெரிதளவுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற ஒரு மன கற்பனை உன் உள்ளத்தில் இருக்குது, உண்மையா? அப்படி அந்த பிள்ளையினுடைய மனதை அந்த திசையில் போக விடாமல் காப்பாற்றி தடுத்து ஆட்கொண்டால் போதுங்களா? சரி, வேறு என்ன வேணும்? கால் ஒன்று வா, அடித்து தரேன். இது கேள்வி. கர்மசாமிக்கு பிடிச்சிக்கிட முடியுமா? பிடிக்கலாம். வாப்பா, உன் பிள்ளையை திசை திரும்பாமல் வாழ வைக்கிறேன், தொழிலில் வெற்றியும் தரேன். ஜெயிச்சு வா. நல்லா. முனீஸ்வரனுக்கு எதுவும் வேண்டுதல் வச்சுருக்கியா? போட்டுக்கா. நல்லா. கர்மசாமிக்கு மதுரை மாநகர், மதுரை மதுரை மாநகர்
என் தொழிலையும் நல்லாக்கணும், என் பிள்ளையும் நல்லாக்கணும்னு கேட்டு வந்தவங்க. ஆண்மகன் நாங்கள் சொல்கிற ஆள். நான் ஒரு கடையை கட்டி வச்சுருக்கேன், அதில் போய் தொழிலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கான். இருக்கா இருக்கா? கம்பிக்கு அந்த பக்கம் போங்கக்கா. கால் வந்துட்டு வாப்பா. உன் பிள்ளை எங்கம்மா இருக்கு? வா. சரி, ஓகே. உட்காருங்க பக்கத்தில். எங்கப்பா இருக்கு உன் பிள்ளை? என்ன செய்யணும் அவனுக்கு? இப்போ முடிக்கட்ட என்ன கொஞ்ச நாள் சும்மா இருக்கட்டுமே அவன்? நான் ஏன் அப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவனுடைய மனநிலைகள் பக்குவப்படவில்லை. புரியுதா? அவன் நம்ம குடும்பத்துக்கு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிடணுங்கிற சிந்தனை அவன் உள்ளத்தில் இருக்கு. ஒரு 30 நாளில் அவன் மனத்தை நான் மாற்றி தந்துடுறேன். தெளிவாக இருங்க. உனக்கு தொழிலுக்குன்னு அமைக்கப்பட்ட இடத்துல மாறுபாடுகள் செஞ்சு உன்னை அங்கே போக விடாமல் தடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் ஜெயித்து நிறுத்தி தந்தால் போதும்லாம். காலில் விட்டுருவாங்க. வளர்த்து தாரேன். காலில் விட்டுருவாங்க. இந்தாம்மா, எல்லா மாறுபாடும் நீங்கும், உன்னுடைய கட்டிடம் வளரும், உன் பிள்ளைக்கு நல் வாழ்வு அமையும். சந்தோஷமாக இருப்பா. ஓகே, அடுத்து அனுப்பலாம், உடனே செய்யலாம். மனைவியின் உடல்நிலை பற்றியும் மனநிலை பற்றியும் கேட்க வந்தது யார்? மனைவியை பற்றி கேட்க வந்தது. மனைவியுடைய ஆரோக்கியம் யாருப்பா? கணவன் மனைவி வாழ்க்கையில் மன அமைதி குறைவாக இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? வா. உனக்கு மதுரையா? பின்ன நீ எந்திக்கிற? அப்படியா? அதுதான் உலகத்தில் எல்லாத்துக்கும் இருக்க. நான் மதுரையை கூட்டிருக்கும்போது அவங்களுக்கு இருக்கணும். ஏமாற்றம் தானா உன் வாழ்விலே இன்பமே வீசாதோ இனிமேலே. கால்னு சொல்லலாம். ஏமாற்றம் தானா. சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் எஸ் வரலட்சுமி அம்மா பாடின பாட்டுது. கசக்கி ஏறியவோ மலர் கொய்தாய். அருமையான பாட்டு. எங்கே இருக்கார் அத்தான்? சரி, நீ எங்கே இருக்க? அப்படியா? ஏன் உன்னை பக்கத்தில் போக விடலையா? சொல்லு. கால் வந்துட்டு வா. அப்படியா? விட்டுறவா? சரி. இப்போதைக்கு காலங்கள் சரியில்லைன்னு நிறுத்த வச்சிடுது. என்ன? 18 நாட்கள் அவகாசம் கழித்து என்னை பார்க்க வருக. தெளிவு பண்ணித்தாரேன், வெற்றியாகித்தாரேன். பா, நல்லா இருக்கு. அதே மதுரை மாநகர் எல்லை. ஆமாம் ஆமாம். டாக்குமெண்ட் சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? இடம் பத்திரம் சம்மந்தமாக. என்னக்கா? உங்களுக்கு என்னென்ன? ஓஹோ, நீங்கள் 2 தானே? காலொன்று
உட்காரலாம். அந்த இடத்த நான் முடித்து தெளிவு பண்ணி தந்துடுறேன் உனக்கு. வேற உன் பிள்ளைக்கு என்ன செஞ்சு தரணும்? அவனை மனதை திருத்தி தெளிவு பிள்ளையாக ஆக்கித்தரேன். உன் இடம் சொந்தமானதுக்கு சரியாக இன்னும் 3.25 மாதங்கள் ஆகும். அதுக்கு பிறகு தான் அந்த பார்ட்டி உன் கண்ணுக்கு வருமா பேசி முடிக்கிறேன். உடல்நிலை ஆராய்ச்சியை வரக்கூடிய பௌர்ணமிக்கு தெளிவுபடுத்தாரேன். கர்மசாமிக்கு கொடுத்த பணம் மீள வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? கொடுத்த பணம் எங்கப்பா கொடுத்தீங்க? எவ்வளவு? காரணம் சொல்லலாம். வரலாம். உன் பணம் கோர்ட்டுக்கு போய் கிடைக்கணுமா போலீஸுக்கு போய் கிடைக்கணுமா? பார்ட்டியை பார்த்து பேசிட்டியா? இந்த கனியை வச்சுட்டு அவனை போய் பாரு. உன் பணத்துக்கு பகை இல்லாமல் வாங்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்ப்பா? இந்தா வெற்றிகரமாக நடத்திக்கா, சந்தோஷமாக இருக்கு. கர்மசாமிக்கு சாமி, நான் பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் எதிர்பார்க்காம தடையாக இருக்குது, அதை எனக்கு தொடர்ந்து தரணுமென்னு கேட்டு வந்தது யாருப்பா? தம்பி, நீ என்னடா தொழில் பார்க்குற? என்ன நல்லெண்ணெய் தானே? கம்பெனி கடையா என்னது? வா, இது என்ன நல்லெண்ணெய் தானே? அதானே கால் வந்துட்டோம். யாரது? உன் எண்ணெய்களெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு நான் ஆசைப்படுறேன்டா. நீ அப்படி நினச்சிருக்கியா? அதுக்கு பிளான் போட்டு தோற்று போயிட்டியடா. இப்போ அதுக்கு வேண்டிய ஏற்பாடு நான் பண்ணி தந்தா போதுங்களா? ஆனந்தம். காலில் வந்துட்டு வாங்க. அக்கா நீ உட்கார், நீ எந்திக்க முடியாது. உட்கார். லண்டனில் வாண்டட் இருக்கு, போட்டு விட்ருவோமா? கனடாவிலையும் இருக்குது. என்ன, இந்த வருஷத்தில் உனக்கு அந்த தொடர்பை நான் உருவாக்கி தரேன், ஏற்பாடு பண்ணிடுவோம். வேறு என்னம்மா வேணும்? அந்த முதலீட்டுக்குரிய பணம் உனக்கு கிடைக்கும், ஒரு இடத்தின் மூலமாக கிடைக்கும். தீர்த்து தந்துடுவேன் நான், தைரியமாக இருக்கு. இப்போ பேச வேண்டாம்னு உத்தரவு. இது யார்? இவர் யார்? ஒரு கல்லில் 10 மாங்காயா? இந்தா வைகாசியில் நடந்துடும், போயிட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா? நீ என்ன தொழில்ப்பா? வாங்க. காலைல வந்துட்டு வரலாம். ஆட்களே வரமாட்டுக்காங்களே உன் தொழிலுக்கு. ஆட்களே வரமாட்டுக்காங்கடே தொழிலுக்கு பழைய மாதிரி. உண்மையா இல்லையா? சரக்கு தாரம்னு சொன்ன இடத்துல வாக்கு மாறுது, கொடுக்க முடியலை. இந்த மாதிரி குறைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சம்பளங்கள் ஒழுங்காக போடலையா மக்களுக்கு? சரி, வேறு என்ன வேணுப்போ? தொழிலை வளர்ச்சி ஆக்கி தரேன், அதுக்கு காரணம் இருக்குது, என்னென்னு மீட்டி தரேன். அடுத்த வாரம் என்னைய தனியாக வந்து பாரு. வர வச்சு தரேன்ப்பா. அடுத்த வாரம் என்னை வந்து பாரு. படித்து அரசு உத்தியோகத்துக்கு போவான், தைரியமாக இரு. கர்மசாமிக்கு அப்படியா? எது ஊரே? காரைக்கால். மதுரையில் நாளைக்கு உத்தரவு இருக்குது. மதுரைக்கு மதுரை பக்தர்லாம் அப்படி போய் உட்காருங்க. காரைக்கால் வரலாம். காரைக்கால் வரலாம். பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கீங்களோ? இங்கேயே உட்காந்துடும், அங்கே கும்பிட வேண்டானே. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு.
போயிடலாம். என்னப்பா செய்யணும் உனக்கு? கல்யாணம் முடிக்காண்டம்மா? பிஸ்னஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு சார். சுத்தமாக எந்த ஒரு வருமானம் இல்லை. 4 பணம் நஷ்டமாயிட்டு பையன் அப்படின்னு வெளிநாட்டுக்கு இவனை அனுப்பி விட்டுருவோம். உன் பிஸ்னஸை தடை இல்லாமல் நடத்தி தரேன். 3 முறை நீ என்னைய பார்க்க வேண்டியிருக்கு. பாரு, எல்லாம் வெற்றி ஆயிடுவேன். இந்தாவா, வீடு அப்படியே கிடக்கு. அதுக்கு இப்போதைக்கு உத்தரவு இல்லைப்பா. இந்தா ஜெயிச்சுக்கா, சந்தோஷமா இரு. ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கா. விசாலாம் வந்தாச்சு, ஓடு, சந்தோஷமா இரு.